என்ன அது டாக்குமெண்ட்ல ஒண்ணுமே கரெக்டா இல்ல. சார் வெயிட் பண்ணுமா, எல்லாம் ஒழுங்கா வச்சுக்க மாட்டியா? விடாதீங்க. ஆட்டோ. ஏமா என்னமா வண்டியை விட்டு நீ பாட்டுக்கு ஆட்டோல ஏற? சார் வண்டியோட சாவி டாக்குமெண்ட்ஸ்லாம் வண்டி மேல வச்சிருக்கேன். நான் இங்கே இருந்தா உங்க வேலை நடக்கும், ஆனா என் வேலை போயிடும். சாரி சார், நான் அப்புறமா வந்து வண்டி எடுத்துக்கிறேன். சாரி. என்ன அந்த பொண்ணு என்ன சார் இந்த பொண்ணு லூசா இருக்குமோ? லூசா தான் இருக்கும். வண்டியை விட்டு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஓகே, எல்லாம் பர்ஃபெக்டா கிளியரா இருக்கு. அண்ணாச்சி வந்தா நல்லபடியா அந்த வேலை முடிஞ்சிடும். glad to meet you அண்ணாச்சி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சரி வாங்க உள்ள போலாம். வாங்க போலாம். ஃபைல்ஸ் எடுத்துட்டு கேபினுக்கு வாங்க. என்னம்மா ரஜினி எப்படி இருக்க? நல்லா இருக்கா அண்ணாச்சி? கல்யாணம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. அண்ணாச்சி நீங்க கையெழுத்து போடணும், இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. சரியா சொல்லிட்டியம்மா, உன்கிட்ட பிடிச்ச விஷயமே இதுதான். 99% எல்லாத்தையும் சரியா முடிச்சு வச்சிருப்ப நீ. வந்தமா கையெழுத்த போட்டமா போயிட்டே இருக்கலாம். வரும்போது ஒரு ரூமை பார்த்தா பூட்டி இருந்துச்சு, நீ வரலையோன்னு நினைச்சிட்டேன். நம்ம வேலை இருக்கிற அன்னைக்கு மட்டும் லீவ் போட்டுறாது என்னமா? உன் கையால வேலையை முடிச்சா ரொம்ப ராசியா இருக்குமா? சார்வால் இப்பதான் வந்திருக்கீங்க, போக போக தெரிஞ்சுக்குவீங்க. நல்ல பொறுப்பான புத்திசாலியான பொண்ணு. அண்ணாச்சி டைம் ஆச்சு, கையெழுத்து போடுங்க. சரிதான். எங்கனுக்குள்ள? இங்க. நல்லதுமா, போன மாதிரி எப்படி முடிச்சு கொடுத்தியோ அதே மாதிரி நல்லபடியா முடிச்சு கொடுத்துடணும். இந்தாம்மா. இல்ல சார் கிட்டே கொடுத்துருங்க அண்ணாச்சி. சார் முன்னாடி தானே கொடுக்க, நீ வாங்கி கொடுமா. உன் கைராசிக்கு இந்த கம்பெனிக்கு லட்சம் கோடியா பெருகட்டும், வாங்கிக்கமா. வேலையை முடிச்சுட்டு ஒரு போன் பண்ணுங்க, வந்து பார்த்துட்டு மற்றதை பேசிக்கிடுவோம். ஓகே சார் வாழ அப்ப நான் கிளம்புதேன். கல்யாணத்துக்கு மறக்காம அண்ணாச்சி கூப்பிடணும். சரியா? கண்டிப்பா அண்ணாச்சி. அப்ப வர்றேன். போப்பா. மத்தத நான் போன்ல பேசுதேன். சரி அப்ப நான் வரேன். வரமா?
எதுக்கு இப்ப இவன் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான்? அதான் வேலையும் முடிச்சு செக்கும் வாங்கிட்டான்ல. வாவ் 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 வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். பின்னிட்டீங்களேங்க. நானே அசந்துட்டேன். சார், என்ன சிரிப்பு, என்ன எக்ஸ்பிரஷன், என்ன ஆக்ஷன். இந்த ஆஸ்காருக்கு மேல ஏதாவது ஒரு அவார்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அது உங்களுக்கு தாங்க. இத்தனை நாளா இந்த ஆபீஸ்ல எல்லாரையும் இப்படிதான் ஏமாத்திட்டு இருந்தீங்களா? அதுவும் ஒரு டிராமானாலும் இப்படி மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் திறமை வேணும் இல்லங்க? சார் ப்ளீஸ், நான் இந்த ஆபீஸ்ல சேர்ந்த முதல் நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஜென்யூனா என் 100% எஃபர்ட் போட்டு தான் ஒர்க் பண்ணிருக்கேன். என் கூட ஒர்க் பண்றவங்களுக்கு அது தெரியும், நம்ம கம்பெனி கிளைண்ட்ஸுக்கும் அது தெரியும். என் சின்சியாரிட்டியை சந்தேகப்பட்டு பேசுறத என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. அச்சா, எது சின்சியாரிட்டி? டைம்க்கு வராம ஆபீஸ்க்கு லேட்டா வந்து படபடன்னு வேலை பண்ற மாதிரி சீன் போடுறதா? எக்ஸ்கியூஸ் மீ, ஆபீஸ்க்கு டைம்க்கு வர கத்துக்கோங்க. That is the meaning of sincerity. Understood? அதுலயும் அந்த அண்ணாச்சி வேற, ரஜினி இப்படி பண்றாங்க, ரஜினி அப்படி பண்றாங்க. அதுவும் ஒன்னு சொன்னார் பாத்தீங்களா, ரஜினி வேலைய டைமுக்கு முடிப்பாங்கன்னு சொன்னார் பாருங்க. So silly and funny. ரஜினி, அவருக்கு உங்க வீட்டு கல்யாணம் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. கல்யாணத்தை பத்தி நான் பேசல, அவர் பேசினதுக்கு என்னதுக்கு நீங்க ப்ளேம் பண்றீங்க? அண்ணாச்சி இங்க பர்சனல் பேச வேணாம் நீங்க சொல்ல வேண்டியதானே? வேலை நடக்கணும் தானே அமைதியா இருந்தீங்க, நானும் அப்படிதான். Shut up! This is your last warning. முதல்ல ஆபீஸ்க்கு கரெக்ட் டைம்க்கு வர கத்துக்கோங்க. அதுவும் இந்த மாதிரி அக்ரிமெண்ட் டைம்லலாம் 1 hour before you should be present here. Understood? அதை விட்டுட்டு சின்சியரா இருக்க மாதிரி சீன் போடுறது அதெல்லாம் இங்க நடக்காது. புரிஞ்சுதா? Continue your work. கல்யாணத்துக்கு Dress மட்டும்தான் வாங்கியிருக்கோம். இன்னும் மண்டபத்துக்கு நகை, சாப்பாடு, மற்ற செலவுக்கெல்லாம் எவ்வளவு வேணும்? யார்கிட்டயோ கையேந்திர நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நினைச்சேனே. இப்ப நான் என்ன பண்றது? இந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். இப்படி பண்ணிட்டு போயிட்டானே. ரஜினி, என்னக்கா, என்னாச்சு? எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? நீ இப்படி இருக்க? உடம்பு ஏதாவது முடியலையா? நான் வேணா டீ போட்டு தரவா? இல்லக்கா, நான் சும்மா அப்படியே யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன், அவ்வளவுதான். என்னக்கா யோசிச்சுட்டு இருக்க? உன் கல்யாண விஷயம் தான் ராதிகா. உன் கல்யாண விஷயம் மட்டும்தான் இப்ப என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. புரியுது ரஜினி, நாங்கெல்லாம் உன் கூட இருந்தும் எதுவும் செய்ய முடியல. ஒரு 10 பைசா கூட எங்களால உனக்கு பிரயோஜனமே இல்ல. சாரி ரஜினி. அக்கா, என்ன பேசுற நீ? நீ என் கூட பிறந்தவன். உன்னால எனக்கு யூஸ் இருக்கா இல்லையான்னு சீப்பா யோசிக்கிற ஆள் நான் கிடையாது. ஐயோ, நான் அப்படி சொல்லல ரஜினி. நீ ஒருத்தியா இருந்து கஷ்டப்படும் போது ஒரு கை கொடுத்து எங்களால உதவ முடியலையேன்னு எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணாதக்கா. இந்த மாதிரி நீங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிட்டு பேசினாலே போதும். நான் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்குவேன். எங்களால முடியலனாலும் உதவி பண்ண ஆள் இருக்கும்போது நீ ஏன் இப்படி தனியா கிடந்து கஷ்டப்படணும்? உதவி பண்ண ஆளா? யாரு?
உன் சித்தப்பா தாம்மா. உதவி பண்றேன்னு சொல்றவர்கிட்ட போய் கேட்டா தானே செய்வாரு. இங்க உட்கார்ந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா என்ன ஆக போகுது? அம்மா, இது ஓ வேலைதானா? நான் எதுவும் மனசு தாங்காம புலம்புனேன். அவங்களாதான் உன்கிட்ட பேசணும்னு வந்திருக்காங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்கன்னு சொல்லி ஒரு நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி பேசுறீங்க. அதுக்கு இல்ல ரஜினி, ராதிகா கல்யாணம். இல்லக்கா, எனக்கு புரியவே இல்ல. அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணலனா கூட பரவாயில்ல, திரும்ப திரும்ப கஷ்டம் கொடுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. எப்படி நீங்க அவங்கள நம்புறீங்க? எனக்கு புரியவே இல்ல. அவர் நம்மள கஷ்டப்படுத்தினவராவே இருக்கட்டும், ஆனா கல்யாண விஷயத்துல யாரும் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. இந்த குடும்பத்துக்கு மூத்தவர் அவர்தான். கேட்டு பார்க்கலாமே. உனக்கு நம்பிக்கை இல்லைனாலும் ஏதோ எங்க நம்பிக்கைக்காக நீ போய் கேட்டு பார்க்க கூடாதா? அரவிந்தோட அக்கா நம்மள அவ்வளவு அவமானப்படுத்தினாங்க. ஆனா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு பொறுத்துக்கிட்டல. இது நம்ம சித்தப்பா தானே, அவரு பேசுறத மட்டும் பொறுத்துக்க மாட்டியா? கல்யாணத்தை நடத்திடுவேன்னு சொன்னா மட்டும் போதாது, செயலையும் காட்டணும். நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம், இதுக்கு மேல உன் இஷ்டம்மா. எல்லாமே உங்களுக்காக தான் செய்யறேன். அவர் என்ன அசிங்கப்படுத்தினா அது எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்குங்கிறதுனால தான் நான் வேண்டான்னு சொன்னேன். இப்ப நீங்களே சொல்லும் போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் போய் சித்தப்பாவை பாக்குறேன். எல்லாரும் ஏதோ சொன்னாங்களேன்னு நானும் கிளம்பி வந்துட்டேன். இவர் உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனா எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது. சித்தி, சித்தி. ரஜினி, உள்ளவாமா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் சித்தி, நீங்க எப்படி நான் இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. நீ வருவேன்னு அம்மா சொல்லிட்டு போனாங்க. இந்த கல்யாணத்தினால 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சித்தப்பா இருக்காங்களா? இருக்காரு. நீ உட்காரு, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். வாமா மகாராணி, வரமாட்டேன்னு நினைச்ச, வந்திருக்க, உட்காரு. அதான் அவ வருவான்னு அக்கா சொல்லிட்டு தானே போனாங்க. வராத புள்ள வந்திருக்கு, அதுகிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்களே. ஏய், எல்லாம் உரிமையோட வந்து போயிட்டு இருந்தா எனக்கும் சந்தோஷம் தாண்டி. ஆனா இவங்க அக்கா சொல்றாங்க தங்கச்சி சொல்றாங்கன்னு வர ஆள் இல்லையே. எல்லாம் இவங்க இஷ்டத்துக்கு தானே நடக்கணும். அப்படி நினைச்சு நான் இப்ப வரைக்கும் எதுவும் செஞ்சதில்ல. சரி, அதை விடுங்க. இனிமே நடக்க வேண்டியதை மட்டும் பேசுங்க. ரஜினி, நீ இருமா, நான் போய் காஃபி கொண்டு வரேன். நீங்க இந்த கல்யாணத்துக்கு உதவி செய்வீங்கன்னு வீட்ல எல்லாரும் நம்புறாங்க. நான் நேர்ல வந்து கேட்டாதான் நீங்க செய்வீங்கன்னு சொன்னீங்களா? அப்போ வீட்ல இருக்கிறவங்க தான் நம்புறாங்க, உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அப்படிதானே? இல்ல, அவங்க நம்பிக்கை தான் ஏன் நம்பிக்கை. அவங்க சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். உனக்கு இந்த கல்யாணத்தை நடத்த முடியுமோ முடியாதோங்கிற பயம் வந்துருச்சு, அப்படிதானே? கையில பணம் இல்ல, யாராச்சும் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். யார்கிட்டயோ உதவி கேட்கறதுக்கு பதிலா உரிமை இருக்கிற இடத்துல கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன்.
பழம் கையில இருந்து நழுவவும் கூடாது, ஆனா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கணும். அதே மாதிரிதான் ஈகோவை விட்டு கொடுக்காம பேசுற பாரு, நீயும் திறமசாலி தான். நீ என்ன நினைச்சு வந்தியோ சரி, இந்த சித்தப்பனுடைய வீடு ஏறி வந்துட்ட. என்ன நம்பி வந்தவங்கள எனக்கு நான் வெறும் இடம் அனுப்ப மாட்டேன். அந்த காப்பியை குடி, நான் அதை வந்துடுறேன். குடி குடிமா. என்ன ரஜினி, உன்னை தைரியசாலின்னு நினைச்சா இந்த சின்ன சத்தத்துக்கே இப்படி பயந்து போய் நிக்கிற? இல்ல, உள்ள என்ன சத்தம்? என்ன இது? ஏன் இப்படி ஒரு ஆளை போட்டு இத்தனை பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க? நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? என்னது என்னன்னு கேட்கவா? அட நீ வேறமா, அவன் கடன் வாங்கிட்டு வட்டி கொடுக்காம பல மாசமா ஏமாத்திக்கிட்டு இருந்திருப்பான். இல்லனா எங்கேயாவது ஓடி இருந்திருப்பான். அடிச்சு புடிச்சு தூக்கிட்டு வந்துதான் இந்த சாத்து சாத்திக்கிட்டு இருப்பாங்க. இத போய் நாம எதுக்கு கேட்டுக்கிட்டு? அப்போ இந்த மாதிரி ஆள்கிட்ட தான் நம்ம காசு வாங்க வந்திருக்கோமா? நீ எதுக்குமா இப்படி பயப்படுற? இதே ஆளுகிட்ட தான் நான் பல வருஷமா குடுக்கல் வாங்கல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம கிட்ட அப்படியே நடந்துக்க போறாரு? எதுவுமே நம்ம நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்கு. நீ வா, நம்ம பேசி பாப்போம். உனக்கு பிடிக்கலன்னா நம்ம போயிடலாம். என்ன இப்படி யோசிக்கிற? ஆமா, இவ்வளவு பெரிய தொகைய இந்த நேரத்துல யாராவது தருவாங்களா? உனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்களா? இல்ல. அப்ப வா. என்ன கணக்கு? வாசிங்க முத்து, ரொம்ப நாளா இந்த பக்கம் ஆளே காணோம். இல்ல, பிசினஸ் அப்படியே டல்லா போயிட்டு இருக்கு. எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் வரலான்னு இருந்தேன். என்ன இருந்தாலும் அண்ணன் தானே நமக்கு உதவி செய்யணும். ஆமா, அண்ணன் எங்க? இப்போ வந்துடுவாரு, உட்காரு. வா. வாப்பா சிங்கமுத்து. வணக்கம் குமாரண்ண, நல்லா இருக்கீங்களா? வணக்கம்பா, ஆண்டவ முன்னேற்றல நல்லா இருக்கம்பா. நீ இப்படி குமார் அண்ணன் கூப்பிடறத கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. என்னப்பா நின்றுட்டு இருக்க? உட்காருப்பா. உட்கார். அப்புறம் என்ன விஷயம்? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஒண்ணு இல்லண்ணே, இது என் அண்ணன் மக ரஜினி. அதான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட போன்ல பேசியிருந்தேன். வணக்கம்மா. ஆமா, ஏதோ கல்யாண விஷயமா கூட பேசிட்டு இருந்தியா? அதானே? ஆமாண்ணே, இவங்க தங்கச்சிக்கு தான் கல்யாணம். இந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆன மாதிரி தெரியலையே. அண்ணே, எங்க அண்ணன் விஷயம் தான் உங்களுக்கே தெரியும்லண்ணே. இதுதான் குடும்பத்தை பாத்துக்குது. எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடலாம்னு இருக்குதுண்ணே. நீங்க தான் இந்த கல்யாணத்துக்கு எப்படியாவது உதவி செய்யணும். உதவி என்னப்பா உதவி? இப்ப கொடுத்துட்டு அப்புறமா வாங்கிக்க போறேன். உன்னை நம்பி எத்தனை லட்சம் வேணாலும் நான் கொடுக்க ரெடி தான். ஆமா, எவ்வளவு வேணும்? ஒரு 15 lakhs. அவ்வளவுதானே? இதுக்கு போய் என்ன இவ்வளவு யோசனை? கணக்கு பிள்ளை. இதுல ஒரு கையெழுத்து மட்டும் போடுமா? இங்க பாருமா, என்கிட்ட பணம் கேட்டு வர்றவங்க கிட்ட வீடு இருக்கா, கார் இருக்கான்னு நான் கேட்கறது இல்ல.
இந்த குமாரால பணத்தை வாங்கிட முடியும்ட்டு என் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை. அதனாலதான் தைரியமா பணத்தை கொடுக்குறேன். அதனால என்னண்ணே? அசல உங்களால எப்ப கொடுக்க முடியுமோ அப்ப கொடுங்க. ஆனா வட்டி மாசம் மாசம் என் டேபிளுக்கு வந்துடணும். வட்டி எனக்கு கரெக்டா வந்துகிட்டே இருந்தா என்ன மாதிரி ஒரு நல்லவனும் இல்ல, ஒரு மாசம் வட்டி வரலனா என்ன மாதிரி கெட்டவனும் இல்ல. அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது. என்ன சிங்கமுத்து? அதெல்லாம் கரெக்டா வந்துரும்ண்ணே. உன்னை நம்பிதான்பா கொடுத்துருக்கேன். நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சரிப்பா, இந்தா. அண்ணே நீங்களே கொடுத்துருங்கண்ணே. இந்தாமா. ரொம்ப நன்றிண்ணே. இருக்கட்டும்பா. தேங்க்ஸ். சரிம்மா, போயிட்டு வாங்க.